திடீர் திருப்பமா கணவரும் மனைவியும் ஒன்று சேர்ந்த காட்சியும், அத்தையோட வீட்டுக்கு மருமகள் வந்து போன கதையும் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரத்திலையும் திடீர் பரபரப்புகளை பற்ற வச்சிருச்சுங்களா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட சொத்துக்களை யாரு பராமரிச்சிட்டு இருக்கான்னு 6 மாசத்துக்கு அப்புறமும் வெளியுறவுக்கு தெரியலையா? இடையில உயில் பிரச்சனை வேற குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிருச்சுங்களா? முதலா முதல்வர் பதவிக்கு வந்த ஜெயலலிதா 1991 வரைக்கும் என்னென்ன சொத்து வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் குடும்பத்துக்கே சேருமா? அதாவது தீபக்கும் தீபாவும் தான் வாரிசா இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் வாங்கின சொத்துக்கள் யாருக்குன்னு மறைமுகமா போட்டி இருக்குதுங்களா? இதுக்கு மத்தியில நாங்க இணைய போறோம்னு இபிஎஸ் அணி பேசுறதும், இன்னொரு பக்கம் லாரியா ஆணையத்துக்கு ஆவணங்கள் கொடுக்கறதும், இணைய மாட்டோம்னு ஓபிஎஸ் அணி சொல்றதும், மறுபடியும் களத்துக்கு வந்த தீபா அணியும், இதெல்லாம் அதிமுக தொண்டர்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை உண்டாக்கி இருக்குதான். இதெல்லாம் நாங்களாங்க சொல்றோம், வெளியில பேசிக்கிறாங்க.